ஒரு மெகா கூட்டணி முதல்ல அமைப்போன்னு எடப்பாடியார் சொன்னார். ஆனால் வந்து எஸ்டிபிஐ தேமுதிக தான் வந்தது. மெகா கூட்டணி அப்படின்னு அந்த கூட்டணியை கட்டமைச்சதில் இருந்து பிரச்சாரம், சீட் பங்கீடு இதெல்லாம் வேகமாக முடிச்சதில் பொதுக்கூட்டங்கள் நடத்துறது, பிரச்சார வியூகம் இது எல்லாத்துலேயுமே திமுக முந்தினதா தெரியலையா? ஸ்டாலினின் குரல் உங்களுக்கு கேட்கலையா? தொடக்கத்தில் எல்லோருமே பேசியது அதிமுக ஒரு பலவீனமான நிலையில் தேர்தலை சந்திப்பதாகவே இருந்தது. ஆனால் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் பிரச்சார பயணத்தை துவங்கிய நாளிலிருந்து இன்று வரையில் அவருடைய பேச்சு மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்கி இருக்கிறது. வாக்காளர் மத்தியில் அவருடைய பேச்சு மட்டும்தான் இன்றைக்கு மிகப்பெரிய கதாநாயகனாக மாறி இருக்கிறது. எனவே அவர் பேச்சின் எழுச்சியின் மூலமாக இன்னைக்கு வாக்காளர்கள் அதிமுகவை தான் தேர்வு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாங்க. காரணம் என்ன? கடந்த 10 ஆண்டுகளில் அதிமுக செய்த ஆட்சியை பாருங்க. அதுல குறிப்பாக எடப்பாடியார் ஆட்சி செய்த அந்த 4 ஆண்டு கால ஆட்சியினுடைய சிறப்பை மக்கள் இன்று உணர்ந்திருக்காங்க. இப்போ 3 ஆண்டு கால திமுக ஆட்சி, 10 ஆண்டு கால பாஜக ஆட்சி இரண்டையும் ஒப்பிடுகிற போது அதிமுக ஆட்சியினுடைய சிறப்பை மக்கள் உணர்ந்து கொண்டு எடப்பாடியார் பேச்சின் மூலமாக அதிமுக தான் வெல்ல வேண்டும், உங்களுக்கு தான் வாக்களிப்போம் என்று கூடுதல் கூட்டம் ஆர்ப்பரிக்கிறது. ஏன்னா வெறுமனே கூட்டம் பேச்சை கேட்டுவிட்டு செல்வதில்லை, ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் கூட்டம் ஆர்ப்பரிப்பதை பார்க்கிற போதே நானும் மேடையில் நின்று கொண்டு ஒவ்வொரு கூட்டத்திலும் பார்த்திருக்கிறேன். குறிப்பாக பொள்ளாச்சியில் இருந்து கோவை, திருப்பூர், ஈரோடு அத்தனை கூட்டங்களிலும் மக்கள் வெள்ளம் திரண்டது. திரண்ட கூட்டம் ஆர்ப்பரித்தது. எடப்பாடியார் சொல்லுக்கு கட்டுப்பட்டு நிற்கிறது. உண்மை சொன்னால் தமிழ்நாட்டில் எனக்கு தெரிந்து 30 இடங்கள் அதிமுக மிகப்பெரிய வெற்றியை பெறும். 9 இடங்கள் மட்டும்தான் அதிமுக திமுக கடும் போட்டி. மீதி எந்த சுணக்கும் அதிமுக இல்லை. பிரச்சாரம் வேகமாக போடுகிறது. உண்மை சொன்னா 2016 வாக்குச்சாவடிகளை கொண்ட கோயம்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதியை உதாரணமா சொல்றேன். அந்த நாடாளுமன்ற தொகுதியில பூத்துகளுக்கு கூட ஏஜென்ட் இல்லாத ஒரு கட்சி இருக்குது. இப்ப அந்த கட்சி சில யூடியூப் சேனலை பயன்படுத்தி கொண்டு எங்களுக்கு 40% ஆதரவு ஓடுது, அதிமுக 15, திமுக 20 என்று அவர்கள் தங்களுக்கு தாங்களாகவே ஒரு கருத்து கணிப்பை நடத்தி பொய்யான கருத்து கணிப்பின் மூலமாக மக்கள் மத்தியிலே பாஜக முதலிடத்தில் இருக்கிறது, திமுக 2ஆம் இடத்தில் இருக்கிறது, அதிமுக 3ஆம் இடத்தில் சென்று விட்டது என்று பொய்யான கருத்து கணிப்பை மாயத்தோட்டத்தை உருவாக்க முனைகின்றார்கள். இது நிச்சயம் நடக்காதுங்க. உண்மையை சொன்னா இங்க இருக்கிற ஊடக நண்பர்கள் தண்டித்து இந்த தேர்தல் பிரச்சாரம் தொடங்குறப்போ சில தொலைக்காட்சிகளிலே வந்தது, பாஜக வந்து 2ஆம் இடம் வந்துருது, அதிமுக 3ஆவது இடம். இப்போ போட்டி வந்து அதிமுக வந்து 2ஆம் இடத்தை பாஜகவிடமிருந்து தட்டி பறிப்பதா இல்ல முதலிடத்துக்கு முன்னேறுவதான்னு ஆரம்பமே அதிமுகவுக்கு ஒரு பின்னடைவோட தொடங்குதா இல்லையா? இல்ல, நான் உங்களவே கேட்கிறேன். 2014, 2016, 2014 நாடாளுமன்ற தேர்தல், 2016 சட்டமன்ற தேர்தல் இரண்டிலும் பாருங்க. அதாவது இதே ஊடகங்கள், இதே பத்திரிகைகள் வெளியிட்ட கருத்து கணிப்பு அதிமுக தோல்வி தழுவு தான் வந்தது. 2021 கூட கொங்கு மண்டலத்தில் 11 சீட் மட்டுமே அதிமுக வெற்றி பெறும் என்றும் மொத்தமாக சேர்ந்து 20 இடங்களில் அதிமுக வெல்லும் என்றும் இதே கருத்து கணிப்பு வந்ததுங்க. ஆனா 2014 அதிமுக 37 வென்றது, 2016 அதிமுக ஆட்சியை பிடித்தது, 2021 அதிமுக கூட்டணி 75 வென்றதுங்க. அப்போ இந்த கருத்து கணிப்பு என்பது பொய்த்து போனது. மக்களை நம்புகிறோம், தெய்வத்தை நம்புகிறோம்னு கேப்டன் விஜயகாந்த் சொன்ன மாதிரி அதிமுக மக்களை நம்புகிறது, மக்கள் அதிமுக ஓட்டு போட தயாரா இருக்காங்க. நீங்க இந்த கருத்து கணிப்புகளை வைத்தெல்லாம் எந்த முடிவும் எடுக்க முடியாது. நான் சொல்றேன், ஒவ்வொரு வேட்பாளரும் செல்லுகிற இடங்களுக்கு, ஒவ்வொரு வேட்பாளர்களும் செல்லுகிற இடங்களுக்கு மக்கள் கூடுகிற கூட்டத்தை நேரடியாக நான் பார்த்துட்டு சொல்றேன், அதிமுக கருத்து கணிப்புகளை தாண்டி மிகப்பெரிய வெற்றி பெறுங்க. சரி, கேட்போம். நான் திரு மதிவாணன் அவர்கள்ட்ட தேர்தல் ஆரம்பிக்கிறப்போ அதிமுக மெகா கூட்டணி, பாமக யாரோட, பாஜக கூட போயிட்டாங்க, இப்போ அதிமுக என்ன அப்படின்ற கேள்வியெல்லாம் இருந்தது. ஆனால் பிரச்சாரம் வந்ததுக்கப்புறம் அதிமுக அதன் பழைய கட்டமைப்பு, தொண்டர்கள் முன்னாடி பிரச்சனைகள்லாம் தீர்த்து இன்னைக்கு அதிமுக சில இடங்களில் திமுகவோடு ரொம்ப டஃப் ஃபைட் கொடுக்குறாங்க. இன்னும் மணிகண்டன் சொல்கிறாரு, இல்லை களமே அதிமுக திமுக தான் இருக்குது அப்படின்னு பார்க்குறாங்க. அதிமுகவை அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறீங்களோ? இல்லை, ஒரிஜினலாக பார்த்தா சகோதரர் சொன்னதை கொஞ்சம் ஒரு சிந்திச்சு பேசினா நல்லாயிருக்கும். அம்மையார் இறந்ததுக்கு அப்புறம் எடப்பாடி தலைமையில் சந்தித்த எந்த தேர்தலில் எடப்பாடி தலைமையை நிரூபிச்சிருக்காருன்னு அவர் சொல்லணும். 2019 அவர் ஜெயிச்சாரா, 2021 ஜெயிச்சாரா, இல்லை ஊரக உள்ளாட்சி தேர்தலில் ஜெயிச்சாரா, இல்லை ஈரோடு இடைத்தேர்தலில் எந்த இடைத்தேர்தலில் 13 இடங்கள் ஜெயிச்சதால ஆட்சியை தக்க வச்சுக்கிட்டாங்க.
இல்லை அதாவது 2019 நாடாளுமன்ற தேர்தலில் எத்தனை தொகுதி அவங்க ஜெயிச்சாங்க தேனியை தவிர? கொஞ்சம் ஒரு விஷயத்தை தெளிவா சொல்லணும். அது இல்ல அதாவது மக்கள் வந்து 2021க்கான தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி வேணான்றதை மக்கள் ரொம்ப தெளிவாக முடிவெடுத்ததுனால தான் திமுகவுக்கு ஓட்டு போட்டாங்க. தளபதி ஆட்சியில் இருந்தார். ஸோ என்ன காரணம்னு கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். இந்த எடப்பாடி பழனிசாமி தான் ஆனால் பிஜேபியோட கூட்டணி வச்சு இந்த மக்களுக்கான இந்த நாட்டுக்கான துரோகமான சட்டங்களை கொண்டு வரதுக்கு எல்லா வகையிலையும் உதவியாக இருந்தது இந்த எடப்பாடி பழனிசாமி தான். அது வந்து உணவு பாதுகாப்பு மசோதாவாக இருக்கட்டும், இல்லை நீட்டு விலக்கு மசோதாவாக இருக்கட்டும், இல்லை உதயமின் திட்டமாக இருக்கட்டும், இல்லை அக்னிபாத் திட்டமாக இருக்கட்டும், அல்லது வேளாண் சட்டமாக இருக்கட்டும், இல்லை முத்தலாக்கு சட்டமாக இருக்கட்டும், அல்ல ஆர்டிகல் 370 இருக்கட்டும், இல்லை டெல்லி மாநில உரிமை பறிப்பு சட்டமாக இருக்கட்டும், இப்படி பல்வேறு சட்டங்களுக்கு மோடிக்கு சப்போர்ட் பண்ணி ஓட்டு போட்டு இந்த நாட்டு மக்களுக்கு துரோகம் பண்ண எடப்பாடி பழனிசாமியை வேண்டான்றது 2021 மக்கள் தெளிவாக இருந்தாங்க. இப்போ நடப்புறவில் 2024 நாடாளுமன்ற தேர்தலையும் 40 தொகுதியிலையும் நான் சொல்கிறேன் அதிமுக டெபாசிட் இழக்கும் சார். நீங்க எந்த விதமான 40 தொகுதியிலையும் எந்த ரெண்டாவது இடம் வரும்ன்றீங்களா? டெபாசிட்டே இழக்கும். நீங்க வெயிட் பண்ணி பாருங்க தேர்தல் ரிசல்ட்டை. காலத்துல மக்கள் வந்து உங்களுக்கு எந்த வகையில உங்களை ஏற்றுக்கணும்னு எல்லா வகையிலயும் ஏதாவது ஒரு நிமிஷம் நீங்க அப்புறம் பேசுங்களேன். அதாவது எந்த வகையில சார் நான் என்ன கேட்கிறேன், ஒரு சாதாரண ஒரு வாக்காளனா சிந்திப்போம் சார். எதுக்காக இந்த கட்சிக்கு ஓட்டு போடணும், எதுக்காக திமுக ஓட்டு போடணும்னு ஒரு வார்த்தை இருக்கு சார். எனக்கு இந்த திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு தேவையான எல்லா திட்டங்களும் கொண்டு வந்திருக்காங்க. நான் முதல்வன் திட்டத்திலிருந்து, இல்லம் தேடி கல்வியிலிருந்து, மக்களை தேடி மருத்துவத்திலிருந்து, இன்னுயிர் காப்பும் திட்டத்திலிருந்து, காலை சிறுவன் திட்டத்திலிருந்து, விடியல் பயணம் திட்டத்திலிருந்து, தோழி மகளிர் விடுதியிலிருந்து, இன்னைக்கு தமிழ் புதல்வன் திட்டத்திலிருந்து எல்லா திட்டமும் அரசாங்கம் எனக்கு கொடுத்துருக்கு சார். அதே மாதிரி எனக்கு மழை வெள்ளம் வரும்போது திமுக எனக்கு கூட நிற்குது சார். என்னோட துன்பங்களில் என் கூட மக்களோட மக்களாக நிற்கிறாங்க சார். இதே இந்த பக்கம் நீங்க யோசிச்சு பாருங்க சார், இந்த எடப்பாடி பழனிசாமியோ இல்லை இந்த மோடியோ எந்த இடத்துல மக்களோட துணை நின்னாங்க ஒரு கேள்வி இருக்கு பாருங்க. இன்னைக்கு வந்து திமுக ஆளுங்கட்சி, அங்க பாஜக ஆளுங்கட்சி, ரெண்டு ஆளுங்கட்சி மேல அதிருப்தியா இருக்கவங்க ஆப்வியஸா அதிமுக தானே ஓட்டு போடுவாங்க. இல்ல சார், நான் என்ன கேட்கறேன்னா அதிருப்தின்றதுக்கு நான் இவ்வளோ காரணம் சொன்னேன். அதிமுக மேல மக்களுக்கு வெறுப்புக்கான இத்தனை காரணங்கள் பட்டியலிட்டல. நீங்கள் வந்து எங்கள் மேலே ஏதோ ஒரு குறை சொல்லணும்னா அதுக்கு என்ன காரணம்னு சொல்லுவீங்கன்னு நான் கேட்குறேன். நீங்கள் வரப்போகிற இந்த நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள்கிட்ட போய் இன்றைக்கி சொல்கிறீங்க தேர்தலை சந்திக்க போகிறீங்க, 2 நாளில் வந்து தேர்தல் பிரச்சாரம் முடிய போது, 4 நாளில் தேர்தலில் வாக்களிக்க போகிறாங்க. நான் தான் கேட்குறேன், வாக்காளனுடைய மனநிலையிலேருந்து நான் கேட்குறேன். என்னோட கேள்வி இதுதான். நீங்கள் என்ன காரணம் சொல்லி இந்த மக்கள் வந்து உங்களுக்கு ஓட்டு போடுவாங்கன்னு தான். இன்றைக்கி பிரதமர் வந்து 9 முறை இன்றைக்கி வராருன்னு சொல்கிறீங்க. இந்த 9 முறை வந்த பிரதமர் மழை வெள்ளம் வரும்போது எங்கே போயிருந்தார் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. நாங்கள் கஷ்டப்படும் போது எங்களுக்கு நிவாரண நிதி கேட்கும்போது எங்கே போயிருந்தார் இந்த பிரதமர்? எங்களுக்கு ₹1 கூட கொடுக்க தயாராக இல்லை. மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு கேட்ட நிதியை கொடுக்க தயாராக இல்லை சார். 2வது இந்த தேர்தல் அறிக்கையை ஒன்று எடுத்து பாருங்கள் சார். இந்தியா கூட்டணியோட தேர்தல் அறிக்கை, அதாவது திமுகவோட தேர்தல் அறிக்கை, காங்கிரஸோட தேர்தல் அறிக்கை, இந்த 2 தேர்தல் அறிக்கையுமே மக்களுக்கு தேவையான திட்டங்களை நாங்கள் கொண்டு வருவோன்ற தேர்தல் அறிக்கை. மாறா பிஜேபி கொண்டு வர தேர்தல் அறிக்கை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன். எந்த இடத்துலையுமே பொய்யான வாக்குறுதி. 2014 சொன்னாங்க புல்லட் ட்ரெயின் விடுவேன்னு சொல்லி, இன்னைக்கு வரைக்கும் புல்லட் ட்ரெயின் வரல. 10 வருஷம் கழிச்சு திரும்ப சார் 10 வருஷமா வேலை செய்றீங்களா சார்?